ஸோ வந்துட்டு காலையில் எழும்பைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துக்க செய்தியோடாமல் வந்துட்டு நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்லலாம். வயோதிப வயதில் வந்துட்டு இறந்து போய் அவர்கிட்ட வறுமையால் வந்துட்டு அந்த அவர்கிட்ட இறுதிக்கிரியை கூட செய்ய முடியாத நிலைமையில அவங்களோட குடும்பம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்கணும். அப்போ ஒரு லட்சம் தந்ததுக்கு உங்களுக்கு தெரியும். மகன் கடைசி மகன் மோசம் போட்டார். என்ன நடந்தவருக்கு? கிணத்துக்கு மோசம், உரைக்க போன இடத்த கிணத்துக்கு மோசம். என்ன மாதிரி ஐயா இருந்தவர் இப்படி வாழ்ந்தவர்? என்ன நடந்தது? இந்த வீட்டில் இதில் தான் இருந்தவர். இதெல்லாம் இருந்தவர் இருந்தது. இப்போ தான் இந்த திட்டத்தை கொடுத்தது. ஓகே. ஆரம்பத்தில் இருந்தே சரியான கஷ்டம் தான். நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்ளவும் ட்ரை பண்ணி என்ன உங்களுக்கு முதல்ல தெரியுமோ? வந்ததே எங்களுக்கு அதானே. இல்லை உண்மையாக சொல்லுவான்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு அவர் இறந்துட்டாருன்றக்காண்டி தான் டக்குன்னு வந்தேன். இல்லை இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, நன்மையான இடத்துல இல்லாட்டும் செத்த விட்டு கட்டாயம் நிற்கணும். இந்த உங்களோட சந்தோஷமான நிகழ்வுகளில் இல்லாட்டும் இந்த கவலையான நிகழ்வுகளில் நாங்கள் வந்தது கொண்டது பங்கெடுத்தது சந்தோஷம் இல்லை. சரியா இருக்கும்போதுமே பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் இறந்த பிறகு வந்திருக்கோம். அவர்கிட்ட கஷ்டத்தை முன்னிட்டு அவர்கிட்ட கடைசி நாளில் வந்து ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ சந்தோஷம் எங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ வந்துட்டு காலையில் எழும்பைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துக்க செய்தியோடாமல் வந்துட்டு நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்லலாம். தெரியும் வந்து உங்களுக்கு நேற்று நாங்கள் வந்து ஹேருக்கு போனாங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு நைட் வந்து அந்த அம்மா கூட வந்து சாய்ச்சி போட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு நைட் வந்து படுக்கிறதுக்குள்ள நல்லா லேட் ஆகிடுது. ஸோ வந்து பயங்கர டயர்ட். ஒரு நினைக்கிறேன் ஒரு 10:30 அப்படி தான் நான் வந்து எழும்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எலும்பு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து கொண்டே இருக்குது. அப்போ ஒரு புது நம்பர் வரும். அப்போ நான் ஆன்சர் பண்ணி கதைக்க இந்த அண்ணா முந்தியவருக்காக கதைச்சிருக்கார். என்னத்துக்கு சொன்னால் இவர் வந்துட்டு உதவி திட்டங்கள் சம்மந்தமாக வந்து என்னோட ஃபோன் பண்ணி எடுத்து கதைக்கிறவர் வந்து இந்த இடத்துல இப்படி யாருக்கு இருப்பாங்க இருக்கிறாங்க வந்து செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சொல்கிறது நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் என்ன சொல்கிறது, இவர்கிட்ட நான் போனதில்லை. காரணம்னு சொன்னால் முந்தி வந்து ஒரு காலம் இவர் மூலமாக என்னோட வசந்த் வந்து கொஞ்சம் உதவிகள் வந்துட்டு செஞ்சவர். அப்போ அதாக போது நாங்கள் வந்து போய் சேர்ந்து அப்படி எல்லாம் வந்துட்டு செய்கிறது இல்லை. அப்போ நிறைய நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து எனக்கு ரெண்டே ஃபோன் பண்ணி தம்பி நான் இப்படி வெள்ளையண்ணாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லையும் வந்து நான் நான் சொல்லுவேன் என்ன செய்வேன் கேட்க ஒரு சின்ன ஒரு உதவியாக அவசரமாக செய்வீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் யாருக்குன்னு சொல்லி கேட்கையும் வந்து உங்களுக்கு தெரியும் நான் இப்போ நிறைய நாளாக புதுசாக ஒன்றுமே செஞ்சதில்லை. அதே நேரம் வந்துட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்து ஆரம்பிக்கல. காரணம் என்ன சொன்னால் அதுக்கேற்ற மாதிரிக்கு வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு அந்த ஹெல்ப் கேட்குறவங்க கூட வந்து சரியான முறையில் வந்து வரையில. நிறைய தூரடங்கள்லேருந்து நிறைய பேர் கதைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. அப்போ நான் என்ன விஷயம் பண்ண கேட்கையும் வந்து ஒரு சொன்னேன், இப்படி நிலாவர பகுதியில் வந்து ஒரு ஐயா அவரால் வந்துட்டு இறந்துட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தால் அவர்கிட்ட அந்த என்ன சொல்கிறது இறுதி கிரியை வந்துட்டு செய்கிற கூட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பட்டி இருக்கக்கூட வந்துட்டு அவங்களோட குடும்பத்தால் வந்து இயலா நிலைமையில கஷ்டமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்துட்டு எடுக்க போகிறாங்க தம்பி சரியாக கஷ்டப்பட்டுருக்காங்க. யார்கிட்ட மாதிரி எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் ஆளையால் தான் ஒரு கொஞ்சம் காசாக வந்துட்டு போடுறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருக்கா வந்து வைக்கிறது இருந்தால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லி. அப்போ அந்த ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 78 வயசோ என்னவோ வந்து. இப்போ நான் வந்துட்டு யோசிக்கிறது ஓகே நாங்கள் முதலே வந்து சொன்னாங்க வயதான ஆக்களுக்கு மற்ற வந்து வர்த்தகாரருக்கு ஸோ அந்த மாதிரியான ஆக்களுக்கு உதவி செய்யலாம். அதால் எங்களுக்குமே வந்துட்டு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அதை விட என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே வந்துட்டு சொல்லுவாங்க என்ன நன்மையான காரியங்களுக்கு நிற்கிற மாதிரிலேயே கட்டாயம் வந்துட்டு இப்படியான காரியங்களுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு யாருன்னு தெரியாது எதுவும் தெரியாது வந்து. ஆனாலுமே வந்து ஒரு ஆள் வந்து ஒரு வயோதிப வயதில் வந்துட்டு இறந்து போய் அவர்கிட்ட வறுமையால் வந்துட்டு அந்த அவர்கிட்ட இறுதிக்கிரியை கூட செய்ய முடியாத நிலைமையில அவங்களோட குடும்பம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் நிறைய காலமாக செய்யலை. அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்துட்டு எனக்கு எழுதியிருந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி இப்படி எங்களுடைய அவர் வந்துட்டு இறந்து போய் இப்போ வந்துட்டு ஒரு வேண்டாம். ஸோ அவர்கிட்ட நினைவு தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி வந்து செய்யலாம் அப்படின்னு மாதிரி நான் யோசித்து வச்சிருக்கேன். உங்கள் மூலமாக தான் செய்யணும்னு விருப்பம். ஏதாச்சும் ஐடியா இருந்தால் இல்லாட்டி யாருக்கு தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் அக்கா இப்போ தற்சமயம் வந்து அந்த மாதிரிக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து வந்தால் உங்களுக்கு நான் அறிய தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ
இன்றைக்கு வந்து இவர் இந்த விஷயத்தை கதைக்கவும் எனக்கு அந்த அக்காட ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு அக்கா ஒரு மெசேஜை போட்டேன், அக்கா என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து உதவி கேட்குறார், நான் ஒருக்கா போய் பார்க்குறேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிலைமைன்றதை பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த ஒரு உதவி தொகையை வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா, அப்போ அக்கா வந்து கேட்டால் எவ்வளோ மாதிரிக்கு முடியும் ஐயான்னு சொல்லி நான் சொன்னேன், அது எனக்கு தெரியலை, அது வந்துட்டு அவங்களோட நிலைமையை பொறுத்தது. அதை விட இது வந்துட்டு நாங்கள் ஒரு முதல் வீடியோவாக போடுறோம். வந்து இந்த வீடியோவை பார்த்த பிறகு சிலவில் நீங்கள் வேறு யாரும் கூட அவங்களுக்கு உதவி செய்ய விரும்பினா உதவி செய்யலாம். நம்ம வந்துட்டு டிரெக்டாக அவங்களோட நம்பரே வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரை தருவேன், நீங்கள் அவங்களுக்கு அனுப்பினா நான் வந்துட்டு யார் யார் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு. அப்போ வந்து அக்கா சொன்னால் வந்து அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நானுமே வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து கணவர் இழந்தால் என்ன சொல்கிறது அந்த வார்த்தை எனக்கு தமிழில் சொல்ல ஒரு மாதிரி விடோன்னு சொல்லுவாங்க என்ன. அப்போ அப்படியான ஒரு ஆளுக்கு தம்பியாக நான் உண்மையிலே வந்துட்டு உதவி செய்கிறது, அதுவும் இந்த டைமில் நான் வந்துட்டு அதை குறித்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து அக்கா சொல்லியிருந்தேன், ஓகே அக்கா நான் போய் பார்த்து இந்த மாதிரி எல்லாமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்து அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பணத்தொகையை கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா ஓகே இந்த மாதிரி சொல்லியிருந்தா. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளுக்கிட போகிறோம். ஸோ வந்து வெளுக்கிட்டு நிலாவரைக்கிட்ட அவங்களோட வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அண்ணா சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாது, ஈவன் அந்த அண்ணா கூட நான் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கு தான் வந்துட்டு நேரில் போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். அதே நேரம் வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்து அங்கே உள்ளவங்களோட கதைச்சு அவங்களுக்கான ஒரு ஆறுதலாக ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு பணத்தொகையை வந்துட்டு கொடுத்துட்டு வரோம். இந்த ஒரு டைமில் அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்ன உதவியாக திருப்பூர் அலை வந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் சரியான மழையாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வெள்ளாமை விட்டு சீசன் வந்து சரியான மாதிரிக்கு என்ன சொல்கிறோம், நாங்கள் கூட நேற்று வரைக்குள்ள அன்றாவதுக்கு இங்கால பயங்கர மழை. அப்போ நான் நினச்சது மேபி அது நேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மட்டக்களப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளாக சரியான மழையாம். ஈவன் ரெண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய வந்துட்டு பயங்கர மழை. ஈவன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கடையாக வந்துட்டு தூரிக்கொண்டு இருக்குது. அப்போ நோமலாக வந்துட்டு ஒரு மழை பெஞ்சாலே வந்துட்டு எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு நோமலாக இருக்கக்குள்ளே ஒழுங்கினாலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அந்த மலைக்குள்ளே வந்துட்டு இருக்கிறன்றது கஷ்டமாக இருக்கண்டேக்குள்ளே இந்த மலைக்குள்ளே வந்து ஒரு மரணச்சடங்கு செய்ய முடியாமல் தவிக்கிற அந்த கஷ்டம் வந்து எவ்வளோ தூரம் வந்து வலியானது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சா நம்ம வந்து இந்த உதவி செய்ய தீர்மானித்தது சரியா தவறா அப்படின்றது வந்து உங்களுக்குமே வந்து தோணும். நம்ம இந்த டிசிஷன் வந்து ஓகே இல்லையா அப்படின்றத நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்துக்கிட்டு அங்கே போவோம். ஸோ கிட்ட போயிட்டு வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கதைக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு கொஞ்சத்துலேயே வந்து எங்கள்ட அதாவது மந்தியக்கிட்ட ஒரு மிஸ் ஒரு ஆள், அவங்க வந்து இங்கே ஒரு கிளினிக் ஒன்று செய்கிறவங்க. அப்போ என்ன சொல்கிறது, அவங்கள கண்டுட்டு நான் வந்து அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி வந்து அப்போ அவங்களுக்கு பஸ்ஸுக்கு நின்றவங்கள அப்போ நான் வந்து ட்ராப் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து வீடியோ நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து அவங்கள கொண்டு வந்து இதில் இறக்கி போட்டு நாங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏடிஎம்மு போகணுமெண்டு இருந்தது, அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலும் அடிக்கணும் இருந்தது. ஸோ வந்து ரெண்டுமே செய்யாமல் டாக்டரை வந்துட்டு நாங்கள் ஏற்றி கொண்டு வந்துட்டோம் அப்படியே. ஆனால் டைம் கார்டு வந்து பெட்ரோலும் அவ்வளோ மோசமானு சொல்லி இடையில் நிற்கல. என்கிட்ட வந்துட்டு காசு அலுவல் அது நீ போய் வந்து எடுத்துக்கொண்டு போகணும். இப்போ இந்த ஏடிஎம்முக்காண்டியே திருப்பி கொஞ்சம் தூரம் அங்கே ஓட வேண்டி இருக்குது. பட் ஓகே, என்ன செய்கிறது, போயிருக்கா வருவோம். நல்லவங்களை நல்ல சேவை செய்கிறவங்கள வந்து நாங்கள் அப்படி ஒரு சின்ன ஒரு உதவி மனசார செய்கிறதில் அது ஒரு தனி சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஏடிஎம்மு போய்கொண்டு இருக்கிறோம். வந்து வேறு எங்கடா அதில் பக்கத்தில் இல்லையே, சிறுப்பட்டி ஏடிஎம் தான் இருக்குதுன்னு. இப்போ அந்த அண்ணன் அடித்தவர் என்ன மாதிரி வாரிங்களா உண்டு. இப்போ நான் சொன்னேன் இதில் இப்படி என்ன புத்தூருக்கிட்ட நிற்கிறேன்டா கண்டு வாரம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி இப்போ போய் ஏடிஎம்மு போயிட்டு போவோம். அக்கனி இந்த இல்லை அந்த நேற்று மானை கொடுத்த ஹார்ட்டுடா ஓ அதோட அப்போ தம்பி அதில் ஏடிஎம்மு கிட்ட போய் எடுப்பவன். அக்கனி நெருப்பாவா டக்குன்ட்டு லேட் ஆயிடுச்சு. இந்த ஹொலான் சேட்டா இல்லையே
என்ன சொல்கிற இவனுக்கு அப்போ இவனுக்கு கருப்பு இல்லையாண்ணா நீலம் என்ன ஒரு டெக்னாலஜி என்ன ஏடிஎம்மில் போய் காசு எடுக்க ஃபோனுக்கு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வந்துட்டு ம் நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில் ஆட்கள் போய் முன்னுக்கு நிற்க காசு வரும் போல எவ்வளோன்னு சொன்னேன் ஏன்னா ஏடிஎம் கார்டு மாதிரி தான் அதுவும் இப்போ நான் போனால் மட்டும்தான் காசு எடுக்கலாம் ஃபேஸ் லாக் மாதிரி அதான் ஃபேஸ் லாக் மாதிரி இப்போ நான் பயனுண்டு ஒரு 1,00,000 உண்டு சொன்னால் சரி என்னாக்கிறீ முந்தி ஒரு காலம் பேங்க்கு போய் ரிசிப்ட் எழுதி காசு எடுக்கிற காலங்களில் ஆட்கள் நினைச்சிருப்பாங்களா அப்படி ஏடிஎம் ஒன்று வருமெண்டு இல்லை தானே அதே மாதிரி இனி வரும் காலத்தில் ஆள் போய் நின்று சொன்னால் ஆளை கண்டாலே காசு வர மாதிரி இருக்கும் அதுகளை விட இன்னும் இன்னும் நிறைய இதுகள் செய்வாங்களே என்னெல்லாம் செய்வாங்களோ இதுக்கு மட்டும் பார்த்துட்டு போக வேண்டிய முந்தைய ஒரு காலத்தில் அப்படியே இப்போ உள்ள மாற்றங்கள் அன்னையை கோல் அடிப்போம் இருக்கா ஆள் தாண்டா படிச்சிக்க இந்த ஆள் அடிக்க சாவில்லை ஹலோ என்னண்ணா நிலாவரை தாண்டி இந்த புத்தூர் சந்தி இருக்குல்ல புத்தூரால் நிலாவரைக்கு திரும்புகிற ரோடு ஒன்று இருக்குல்லோ அந்த ரோடு தாண்டி அப்படியே நான் இங்கால யாழ்ப்பாணம் பக்கம் விட்டுட்டேன் ஓ இல்லை இல்லை எனக்கு தெரியும் உங்கான் வேணும்னு நான் ஏடிஎம்முக்கு ஒரு போகணுமாண்டு விட்டுட்டேன் இப்போ திருப்பி கொண்டு வாரன் வந்து நிலாவரை குளத்துக்கிட்ட வாரன் நீங்கள் வாங்க வருது அதுல நிற்கிறீங்க எங்க வீடு ஐயாண்டு பக்கத்துல வீடு சரி அவங்க அதுல நில்லுங்க வரனா ஓகே 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 அப்படியே ஓகே 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 நாங்கள் இப்போ வந்துட்டோம் நிலாவரைக்கு வந்து ஆளக்கானப்பா கூப்பிடாதா இல்லை இல்லை அதை கூப்பிட்டாது கவிதாசு தெரிஞ்சால் போகலாப்பா கவிதாஸ் பிடிச்சிட்டா ஆல்ரெடி மோர் ரியாக்ஷன் பிளாங்க எனக்கும் பிளாங்க இல்லையாண்டிலாம் இல்லை கொஞ்சம் மாக்கலால் இருந்தது அதுதான் கொஞ்சம் மிஞ்சால விட்டுறேன் வாங்கிறாப்பா ஸ்கூட்டி ஆட்டாப்பா பாப்பால ஸ்கூட்டி அது சரி நீங்கள் போங்க முன்னுக்கு இவர் தான் போடாதா ஆ இதுக்கு நாங்கள் முந்தி ஒரு 2-3 உதவி திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம் அதில் அந்த ஐயாவே இல்லை இல்லை நீங்கள் வெள்ளையன்னா சரி நாங்கள் இருக்கிறோம் அந்த செத்தது அந்த ஐயா எங்கே இதாலே ஆ ஆள் வந்து முந்தி வசந்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு கஷ்டப்பட்ட ஆக்களை வந்து காட்டி விடுறவட்ட அந்த மாதிரி ஆனால் காட்டி விடுற ஆக்களும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே வந்து நல்ல சரியான ஆக்கள் தான் அது இனம் காட்டி விடும் ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு சரியான பிஸியாக இருந்தபடியாக நான் இவரோட வந்து தொடர்பு கொண்ட குறைவு வசந்து கொஞ்சம் செஞ்சு நினைக்கிறேன் அவளோட சேர்ந்து இப்போ கனாலத்துக்கு பிறகு திருப்பியும் இவர்கிட்டே நாங்கள் வந்திருக்கிறோம் அதுவும் இந்த ஒரு செத்த விட்டு பிரச்சனையால் இந்த இதுதான் போல அது சரியும் ஆக்கலாக கிடையாப்பா கடவுளே இன்டரா ஓமா எடுக்க போகிறான் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஆக்கெல்லாம் போயிடும் நாங்கள் எப்படி செய்வோம் நான் ஒன்றில் வந்து செத்த விட அதை எடுக்க முதல் வந்திருக்கோம் நான் என்னென்றால் அந்த டைமில் இது இருக்கால் இது எடுக்கணும்ட்டு வந்து நான் பொடியை கொண்டு போனால் அப்புறம் நாங்கள் உள்ளே போய் அவையோட கதைப்போம் பிரச்சனைட்டு இல்லை இப்போ அவங்க ஃபியூண்டர் இப்போ முதல் அந்த பொலிகண்டி தம்பின்ற விஷயம் வேறு அது வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்க கனகாலமாக எல்லாருக்கும் தெரியும் வந்து இது வந்து தெரியாதம் இல்லை ஏன் மனுஷன் அடைஞ்சு ஐயா
செத்த வீட்டுக்கு செலவுக்கு அப்படி இப்படி பிரச்சனை சொல்கிறீங்களப்போ அப்படி காலத்தில் பெரிய செயின் ஓட்டுகள் கொடுத்துருக்கலாம் அடைய வச்சு என்ன செயின் அடைய வச்சு பா 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 வணக்கம் வணக்கம் நம்ப மாட்டீங்க பித்தளையா பித்தளையா உண்மையா எங்கட கதை என்ன போட்டு இதை எடுத்து போட்டு வாங்க பீட்ரூட் எல்லாம் கொண்டு போவோம் பீட்ரூட்டோ இது என்ன இதையா இப்போ என்ன இப்போ தான் கொண்டு போகிறாங்க பொடி சரி பொடி எடுத்துன்னு போனால் அப்புறம் நாங்கள் ஹாய்ப்போம் சரியில்லைல்ல ஆக்கா பிரச்சனை இல்லை இப்படி இருக்கிறது நல்ல தம்பி நல்லதானே அது சரியா ஆக்கலாக இருக்குதுல்ல சரியில்லைல்ல சரி நான் ஒருத்த போய் இறங்கி நிற்பேன் பிரச்சனை இல்லை ஆனால் பொடியை கொண்டு போனால் அப்புறம் நான் வீட்டுக்காரோட ஹாய்ப்பேன் ஓ இது மோளம் இந்த மோளம் இந்த இது ஓமே அதில் நில்லுங்க பாருங்க என்னென்னு பக்கத்து வீட்டுக்கார செய்யணும் பக்கத்து வீட்டுக்காரர் ஓகே நியாயம் ஒன்று சார் நம்ம கிடக்கு என்னப்பா நியாயம் ஒன்று ஆக்கலா கிடக்கு பார்த்தீங்களா கஷ்டத்தில் பார்த்தீங்க அந்த பாட்டு படிக்கிறதா பாட்டுக்காரர் நீங்கள் படிக்கிறீங்களே பாட்டு நீங்கள் படிக்கிறீங்களே எங்கே வெள்ள என்னாக்க நேரம் இருக்கு வெள்ளையண்டாண்டார் நான் தான் உங்களுக்கு இது நீங்கள் தோட்டம் செய்கிறது தோட்டம் ஜாகாரம் மீன் ஜாகாரம் தம்பிக்கு போன எடுத்து நான் முதல் நான் சுமனுக்கு தான் நான் வீடியோ கொடுக்குறோம் ஊழா வீடியோ இருக்கு தெரியுமானால் நான் வந்ததில்லை இப்போ என்ன இல்லை நாங்கள் நிறைய போய் அதில் போய் நிற்போம் வேணா ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அப்படி கஷ்டமாக தெரியலையே தம்பி சரியான வந்து பாருங்க ஒன்று உண்மையா சரியான ஊராக்கு நான் 20,000 காசு பிடிச்சா கொடுத்து விட்டு நான் நினைச்சிக்கிட்டு நீங்களோ ஓ சத்தியமா என்ன சும்மா கேளுங்க அதில் அண்ணா விசாரிதான் சொன்னேன் 3 நாளில் தரணும்னு சொன்னீங்களா என்ன 3 நாளில் தரணும்னு சொன்னீங்களா என்ன 3 நாளில் திருப்பி தரணும் என்ன சொன்னீங்களா அப்போ இல்லை நான் மனுஷிக்கு சொன்னது ஆனால் பார்க்க போனால் இப்போ நான் தந்தாலும் சரி விட்டாலும் சரி ஒரு அப்பாவுக்கு சொல்லிச்சா பார்க்குறேன் இப்போ எனக்கு மாமாக்கே ஒரு 15 லட்சம் டாக்டர் முடிஞ்சு தம்பி ஏன் மாமா செத்து மூலங்கள் அது ஒரு படியாக தான் சொல்லியிருந்தாங்க சித்தாபுரம் செஞ்சேனே அப்படி இருக்கே செய்யணும் இருக்கே படியாக பார்க்கணும் விட்டுட்டு வாங்க சும்மா நான் 3 நாளில் தரோன்னு சொல்லி கொடுத்தீங்களான்ட்டு ஆள் மனுஷிலே தான் சொன்னேன் அந்த ஆளும் சரி தராட்டும் சரி அப்போ உண்மையாக ஜாலியாக சொல்லி போல கால் சரி என்னென்றாலும் உதவி செய்யறக்கு ஒரு மனசு வேணுமையா எல்லாம் கூட செல்ல கொடி என்னண்டு நானும் அக்கா உங்களோட வீடியோ தான் பார்த்துட்டு இருப்போம் டெய்லி சரி அதுக்கு என்ன உங்களுக்கு செத்தோட ஒத்து வராது ஆள் ஹெல்மெட்டோட வருவோம் ஹெல்மெட் கால்ட்டுனா அப்புறம் வருவோம் பார்த்தீங்க தெய்வம் உங்கள்லையோ சரி பார்த்தியா விளைங்க அது ஆளில் தெய்வம் நிற்கிறான்டாப்பா செத்தோட ஒத்து வரா ஆளுக்கு என்ன தெய்வம் நிற்குது உங்கள ஆஞ்சநேயரா எதையா வீடு செத்தவன வீடு என்ன மாதிரி எடுத்துன்னு போனா கவலையா போகிறேன் தம்பியருமே நான் சொல்லி எவ்வளோப்பட்டேன் ஒரு நாள் ஆஞ்சநேயர் பிள்ளைக்கு போயிருக்கான் தம்பியை கேட்டு ஜெயிலே இருக்கேக்கியோ ஒரு நாள் பிள்ளைக்கு போயிருப்பேன் சரி ஆஞ்சநேயர் சொல்லி அது எங்கட போன தம்பி ஆன்சர் பண்ணாது வெள்ளி என்ன எனக்கு கூட நம்புறது ஐயாப்பா மாட்டியா தம்பி உங்களோட அப்பா இருந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு அப்பா வருவேன் அப்பா இருந்தேன்னா கிள்ளி செல்ல குளிச்சு சரி வணக்கம் வணக்கம் என்ன நான் உங்களை தெரியும் நல்லா நீங்க வந்து கேட்கல என்ன தெரியுது உண்டு என்ன அரைவாசி பேரையா வந்து கேட்குறேன்னுமோ என்ன தெரியுது உண்டு இது நான் என்ன பதில சொல்றது அப்ப என்ன இங்க சித்தவட்டுக்கு வந்தா ஆறு ஆள் உங்களை சித்தவர் அவர் அப்பா சகலன் வெள்ளை என்ன ஆள தெரியுமா உங்களுக்கு ஆள தெரிய ஐயா அப்போ இப்போ யார் உங்கள் எல்லாம் செத்தவரெல்லாம் செய்கிற செலவெல்லாம் ஆட்டு செத்தவர்கிட்ட மகனும் எத்தனை வயசு அவருக்கு இல்லை இல்லை செத்தவருக்கு இல்லை செத்தவர்கிட்ட மகனுக்கு எத்தனை வயசு எது மூலவும் அதுவும் அந்த அவையெல்லாம் வர்றாங்க அப்போ எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இல்லை இப்போ என்னென்னால் அப்போவே இப்போ அந்த ஐயாண்ட வீட்டுக்காரன் இந்த மாதிரி நிலைமையல் தம்பி அண்ணா போய் சொல்ல மாட்டோம் பள்ளியான் இதையும் போய் சொன்னாங்க போய் சொல்லுவாங்கன்னா இப்போ எனக்கு தானே எல்லாம் பிரச்சனை பசனில் இருந்து அங்கே எத்தனை பேருக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன்
வளையமுடன் முந்தி அம்மாக்களும் கொடுத்தாண்டா இந்த பண்ணி இங்கே செத்தோட கொண்டு இறக்கி கூட சரி. என்ன பாடுபட்டேன் இந்த வீடு வந்து கொடுத்தவங்க இவ்வளோ நாளாக இருந்துச்சு. நீங்கள் யாரு அவருக்கு ஐயாவுக்கு பேத்தியா அவள் எல்லாம் சௌகரம் சவரங்களா என்னது அப்போ நீங்கள் யார் தெரியாதான் இப்போ இவர் தான் கால் பண்ணவர். கால் பண்ணி வந்து சொன்னவர் இப்படி சரியான கஷ்டம் ஐயாவுக்கு நல்ல திறமையாக இருந்தவர் முதலும் உதவியலைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவர் என்று சொல்லி சொன்னவர். இப்போ என்ன இப்படி மோசம் போயிட்டாருண்டு. ஒரு வருஷமாக எங்களுக்கு வர பிரச்சனை இருந்தபடியே எங்களால் வர முடியாமல் போயிட்டுது. அப்போ இப்படி செத்த விடண்டபடியே தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் அப்போ எல்லாம் இப்போ செலவெல்லாமே பார்த்து அப்போ நீங்கள் வந்து பேத்தியா இப்போ ஐயாட மகள் ஆகலைங்க. அவா மூன்றாம்பளை பிள்ளையும் மூன்றாம்பளை பிள்ளையும் ஒரு மகளுமா ஒரே மாதம் அந்த மெட்டை வைக்குங்க வந்து அது கொடுமா அக்கா குத்துமா இருக்கா கதைக்கிற மாதிரியே கதைங்க அப்புறம் அதை கண்டு பயப்படுது. அதை சும்மா குத்திடுங்க அப்புறம் சொல்லுங்க என்னண்டு. ஒரு 3 மகனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் மகன் கடைசி மகன் மோசம் போட்டார். என்ன நடந்தவருக்கு கிணத்துக்கு மோசம் உரைக்க போன இடத்த கிணத்துக்கு மோசம். என்னடா அன்றைக்கு வந்து பொலிகண்டிலையும் வந்து இப்போ நாங்கள் உதவி செஞ்ச ஒரு தம்பியோரால் தான் இறந்தவர். இப்போ அங்கே போய் வந்து நாங்கள் அந்த செத்த விட்டடியில் வச்சு அதோடைய கதைக்கல அவற்றை ஸ்டோரி முழுக்க எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்களே போயிட்டு அந்த கடைசி இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து எங்களுக்கு தெரியாதல்லோக்கா. அப்போ அதால் தான் நான் இப்போ ஒரு 2 கேட்குறேன். மற்ற இவர் முண்டே தானே கால் பண்ணி சொன்னவர். அப்போ இந்த வீட்டில் இதில் தான் இருந்தவர் இதெல்லாம் இருந்தவர் இருந்தது. இப்போ தான் இந்த திட்டத்தை கொடுத்தது. ஓகே இப்போ இது என்ன கிச்சன் குசினி மாதிரி பாவிக்கணும். குசினி மாதிரி பாவிக்கணும். 2.5 கிராந்த தான் கொடுத்தது. அது கிச்சனா பாய் கட்டணும். எனக்கு இதை தான் கட்டணும். ஐயா இந்த 2 மகனாலும் அவே எங்க கடமைக்கு போட்டு கடமையை போயிடணுமா? அவே என்ன அவே எங்கே இருக்கணும்? அதை நிலாவிர மூலிகை தோட்டம் அவையில் கல்யாணம் கட்டியிருக்கணும். அப்படியே யாருக்கு அவைகளுக்கு வெளியா? அப்போ அக்காக்குமா? மயக்கங்கள் மாதிரி அப்போ ஐயாண்ட அவ வைஃபுங்க இவ தானா? அம்மா தானா? ஓகே ஓகே. அப்போ அவாவோட தான் கதைக்கலாம் தானே. நீங்கள் இருங்க அக்கா. இவாவோட கதைச்சா எல்லாம் பிள்ளாங்க. இவாவோட தங்கச்சி சொந்த தங்கச்சியா? கவிதா கையில். அப்போ நீங்கள் அதில் இல்லை இருங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன கண் ஆப்ரேஷன் செஞ்சது? சரிங்க இருங்க. அக்னி அந்த மைக்கு இருக்க வேண்டிய அந்த அக்காட்ட விடுங்க. செத்தவிடு ஒரு தீவிர சம்பவம் நடந்த இடத்துல வந்து அப்புறம் நான் கரைச்சி தரேன் நினைக்க கூட எனக்கு தெரியாது. வந்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னீங்களேன்னு சொன்னால் உங்களோட கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கெடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமாம்மா. அம்மா கதைக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கக்கா என்ன மாதிரி ஐயா இருந்தவர் எப்படி வாழ்ந்தவர் என்ன நடந்தது? அவர் தான் அவர் தன் கலைஞர் இதில் தான் இருந்தது. பொதுவாக நாடகங்கள் மற்றது ஒரு சபையில் போய் ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் செய்ய எல்லாம் தான் இதாகவே எல்லாம் செய்வார். தான் செய்ய வேணும் என்று இந்த தண்ட முயற்சியால் தன்னால் இயன்றதை செய்வார். நீங்கள் வந்து அம்மாட தங்கச்சி சொந்த தங்கச்சியா? அது சரியா. அப்போ இப்போ ஐயா வந்து இந்த வீட்டிலாம் இருந்தவர். இந்த வீட்டில் இவே இடம்பெயர்ந்து போய் வந்து இதே தான். மற்றது இஞ்சாலே ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருந்தவ இந்த வீட்டு திட்டம் வந்ததுக்காகத்தான் அது பிடுங்கி போட்டு வேந்து இதிலேயே இருந்து அதை கட்டினவன் டக்கண்டு. அதை கட்டி இவருக்கு இப்படி அதை கட்டி கொண்டு இருக்க தான் வருத்தமும் பெற தொடங்கினது. என்ன கேன்சரா? இல்லை அவருக்கு காய்ச்சல்லாம் வந்தது. ஒரு கிழமை காய்ச்சல் வந்தது. இப்போ 3 மாதம். இப்போ வருத்தம் தொடங்கி 3 மாதம். 3 மாதம்னு சொல்லியிருக்க அதுக்குள்ள ஒரு கிழமை நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் வேலை செய்கிறோம்.
அப்போ காய்ச்சல் வந்து 4 நாள் அங்கே வந்தவர் மருந்தெடுக்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? நான் இங்கே குறும்பசட்டி பிஎம்சி குறும்பசட்டியில் வேலை செய்கிறேன். அங்கே வந்து மருந்தெடுத்து எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டது. அங்கே காய்ச்சலுக்கு தானே வந்து எடுத்தது. அப்போ காய்ச்சல் எல்லாம் சுகம் வந்துடுது. பிறகு ஒரு கிழமையால் தான் இவ ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா அப்பாவுக்கு மூச்செடுக்க இல்லாமல் ஆம்புலன்ஸில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம். இப்போ அங்கே கொண்டு போனால் ஐசியூவில் இப்போ எமர்ஜென்சி வார்டில் முன்னுக்கு விட்டுட்டினோம். விட்ட உடனே அவருக்கு ஏலாதண்டு இப்போ ஆக்சிஜன் கொடுத்து தான் வச்சுருந்தவர். ஒரு கிழமையாக ஆக்சிஜன்லாம் இருந்தவர். பிறகு நாங்கள் போய் பார்க்க ஆக்சிஜன் இதோடு தான் இருந்தது. மூக்கில் வயர் வச்சு தான் தண்ணி சாப்பாடு. 77 வயசு இருந்தாலும் இனி எப்படியும் வயதான டைமில் வருத்தங்கள் வந்தால் கொஞ்சம் எல்லாம் போகும் தானே. அவர் இங்கே வந்த ஒரு காலமும் ஆஸ்பத்திரி என்றே இருக்கே இல்லை. இவ்வளோ வயசுக்கு ஒரு நாளும் அப்படி போக இல்லை. தனக்கு வருத்தமண்டு போக இல்லை. இப்போ போனால் நல்லம் தானே. அவர்கிட்ட வாழ்க்கை காலம் முழுக்க அப்படி ஒன்றை சந்திக்காம கடைசியாக இருக்கிற டைமில் போய் அப்படியே அவர் போயிட்டாருன்றது ஓகே தான். அதான் எங்களுக்கு கவலை என்னென்னு சொன்னால் இவாவும் இப்போ இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிற அவன் பிள்ளைய பார்க்க திருமணம் செய்து தான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறா. ஓகே ஓகே. அப்போ வீடு கட்டியும் அதிலும் அவர் இருக்கே இல்லை. நல்ல அக்கா வந்து இந்த வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இங்கே யார்? அக்காவும் அம்மாவும் மற்றவாண்ட ஹஸ்பண்ட் அவர். அவர் என்ன செய்தார்? தோட்டம் செய்தார். இப்போ இங்கே அவர் போயிட்டாரோ? இது சுழலையை போயிட்டாரு. அப்போ எங்களுக்கு கவலை என்னன்னு சொன்னால் அவர் அந்த வீடு கட்டினதுக்கு அதில் இருக்கே இல்லை. கட்டி கொண்டு இருக்கே வருத்தம் வந்துடுது. இது கட்டுறதுக்கு எவ்வளோ காலம்? வீட்டு 8ஆம் மாதம் தொடங்கினது. 5 மாதம். அது பிறகு வருத்தம் வந்து வருத்தம் வந்துட்டு கட்டி கொண்டு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அதுக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்கிறது கை கொடுக்க வேணுமென்றதுக்காக அவன் காசு என்றாலும் முன்னுக்கு யாராவது ஒரு ஆள் நின்றா தானே அதை செய்து முடிக்கலாம். அப்போ நாங்கள் வந்து நிலத்தை இழுப்பிச்சு அதுகளை ஏதோ ஒன்று செய்து அந்த நிலம் இழுப்பிச்சு பால் காய்ச்சினது நாங்கள்லாம் சொல்லி அதை செய்ய வேணும். அவர் வந்தால் அதில் தான் வச்சிருக்க வேணும். இதுக்குள்ளே இருக்க இல்லாது அதை செய்ய வேணும். கடைசியில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அதுக்கு தான் நடத்த வேணும். அவருக்குன்னு சொல்லித்தான் இவ்வளோத்துல அந்த வீடுண்டாலும் அந்த இதுக்கு வந்தது. இல்லாட்டி இப்போ இந்த வீடு கட்ட முதல் இதுக்கெல்லாம் இருந்தது. இதில் தான் இருந்தவை. இதுலேயே ஒரு சின்ன கொட்டில் ஒன்று இருந்ததவே. இதில் சமைச்சாலும் அதில் படுத்தலும் முதல் அவர்த்த சுமார் வீடு மாதிரி இருந்தது. அதில் இருந்தவை இதில் சமைச்சது. அப்படித்தான் எல்லாம் செய்து சரியா கஷ்டப்பட்டவை தான். இப்போ அம்மாவும் ஐயாவும் அக்கான குடும்பமும் இங்கே இருக்கிறீங்க. அண்ணாக்கள் 2 பேரும் புரியுது. முதல் உங்களுக்கு இறந்தவர் அண்ணாவே? அவரும் அண்ணா. அவர் கிணத்துக்கு வலிப்பு வந்தோம் இல்லை. அவர் இறைக்க போன இடத்துல தவறி விழுந்தார். அதுங்க நடந்தது ஆவரங்கால் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலடி அந்த ஆவரங்கால் புத்தூர் ரோட்டுக்கு சைட் தானே அம்மன் கோயிலடி. அப்போ என்ன மாதிரி அம்மா இன்றைக்கு என்ன மாதிரி எல்லாம் சித்தோட செலவுகள் எல்லாமே செஞ்சப்போ ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. எல்லாம் நடத்தி முடிக்கணும். இவாட்ட கேளுங்க அது என்ன மாதிரி அந்த விவரங்களும் எங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுக்காரோ அண்டான உங்களோட சொந்த பந்தம்? அவருக்கு ஃப்ரெண்டுகள் கணக்கு இருக்கணும். ஃப்ரெண்டுகள் கணக்கு இருக்கணும். இல்லை அவருக்கு இங்கே வந்தாக்களை பார்க்க தெரியுதானே நிறைய மக்கள். அவர் யாழைப்பிலையும் இருக்கிறார். யாழைப்பம் இதுலேயும் அவர் பாட்டுகள் கேட்குறதுன்றது அவன் ஃப்ரெண்டெல்லாம் கூட இருக்குது. அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் சேர்ந்து செஞ்சது அதிக தொகை இல்லை தங்களால் செஞ்சு தங்களால் என்றதையும் அவன் சேர்ந்து செய்யத்தானே வேணும். அப்பாவுக்கு இந்த உரிமை ஆரம்பத்தில் இருந்தே சரியான கஷ்டம் தான். நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்ளவும் ட்ரை பண்ணி என்ன உங்களுக்கு முதல்ல தெரியுமோ? உங்களை சேனல் பார்க்குறீங்களா? முதலங்களை தொடர்புகளை ட்ரை பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு கோலம் பண்ணி கோல் எடுத்துருக்கீங்க. நான் கதைச்சானோ கதைக்கல என்ன வெட்டிங் பண்ண முதல்ல நீங்கள் இப்போ கிட்டடிலாம் வெட்டிங் பண்ணதோ? நான் 1 இயரா? அக்காவுக்கும் அந்த அப்படி ஒரு வலிப்பு பிரச்சனை மாதிரி இருக்குதா? பாரதா? அப்போ உங்களோட அண்ணாக்களுக்கும் அப்படி அந்த பிரச்சனை இருக்குது? இல்லை இல்லை அவைக்கு இல்லை. எல்லாட்டிலும் இப்போ இருந்தோ இல்லையா அவை கட்டி போனால் நான் ஐயா வந்து கட்டி போய் அவன் ஃபேமிலியை தான் அவையை பார்க்கணும். இல்லை அதை விட நாங்கள் இப்போ பிரிஞ்சு போயிட்டா நீ அவையில் வந்து அவையில பற்றி கதைக்கிற இது எங்களுக்கு இல்லை தான். இப்போ கூட இருக்கிற பிள்ளையா இருந்து பார்க்கல கொள்ளையிலன்னு சொன்னால் கதைக்கலாம்.
கல்யாணம் கட்டி போயிட்டா நீ அவையில பற்றி எங்களுக்கு கதைக்கவும் உரிமையில் கதைக்கவும் தேவையில்லை. இருந்தாலும் இன்றைக்கு இந்த இடத்துல ஒன்று நடந்தோன்னா வந்து செய்யணும் தானே. ஆனால் வருத்தமாக கிடந்த நாளையில இருந்தே அவையெல்லாம் பாடுபடினோம். 3 பேரும் 3 பிள்ளைகள்லாம் இருக்கணும். 3 பேரும் நல்லா பாடுபடி. இப்போ நீங்களும் இங்கே இருக்குது? நான் அச்சலு. அச்சலு அந்த ஊரலு அங்கே அச்சலு இதில் நிலாவரியால் போய் அதில் ஒரு வாயடி தாண்டி போவோம். சேச்சு 2 பேர் தாங்க அந்த சேச்சு. அது சரி. அப்போ அவர் வெள்ளையன்னா இப்போ என்ன சொந்தமாக இல்லாட்டி பழக்கம்? சொந்தக்காரன். இப்போ நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் 2 காலையிலேருந்து கால் பண்ணிக்கொண்டே இருந்தவர் எங்களுக்கு. இப்போ நாங்களும் நிறைய காலமாக போய் பார்க்கல, ஒரு வேலையும் பெருசாக புதுசாக தெரியும் தானே. இப்போ சொல்லி இப்போ நினைக்கிறேன் உங்களுக்கு எங்களுக்கு நடந்த பிரச்சனையை பார்த்துட்டீங்க தானே. இப்போ கனகாலமாக புதுசாக ஒரு போய் சந்திக்கல. அப்போ இன்றைக்கும் இங்கே உடனே வந்த காரணம் செத்தப்பட்ட விஷயம் முன்னோடியாக தான். என்னால் ஏற்கனவே கவலையாக இருப்பீங்க, இது இந்த கஷ்டங்களோடையும் சிரமப்படுவீங்க தானே. அதுக்காண்டி தான் உடனே அழுகுறாக்கள் உங்களோட. இல்லை பிரச்சனை இல்லை, அழட்டுமா. வீட்டு பிரச்சனையில் இருந்தே நான் அப்போ எனக்கு அந்த வீடு பார்க்க அதெல்லாம் வீட்டு பிரச்சனையில் தான் நான் குணம். இப்போ நான் வந்து உதவி தான் தேர்வு செய்வேன். எல்லாம் உங்களுடைய சேனலில் நான் கூட பார்க்குறேன். என்னோட வசந்தன் வந்து பார்த்து உங்களை லைவ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் எடுக்கல. அப்போ நான் அப்போ கனகாலமாக எடுத்து நீங்கள் கல்யாணம் கட்ட முதல் ஐயாவோட நீங்கள் இங்கே கட்ட முதல் இருக்கேக்குள்ள. சரி சரி சரியா சரி. இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது, செத்தோடு நடந்த இடத்துல நிறைய கதைக்கும் கையிலாதாக்கா என்ன எங்கள் சார்பாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க. நாங்கள் என்னத்தை சொல்கிறத வேலைக்கு இப்போ இந்த வீடு கட்டின இந்த குறை திட்டம் இருக்குது. ஆமாம், அதை செய்ய வேணும். அதுதான் நான் வேண்ட முதலாவது திட்டம் அதுதான். இல்லை இப்போ என்னண்டா உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ அந்த வீட்டு திட்டம், இப்போ வீடு செய்யணும் கொள்ளணும் அதெல்லாம் வந்து இப்போ அடுத்த பிரச்சனை தானே. வேணா நாங்கள் கனகாலமாக போய் அந்த அப்படியான இது ஒன்றும் பெருசாக செய்யவும் இல்லை. இப்போ இன்றைக்கு வந்தது இப்போ அவர் சொன்னது வந்து என்னண்டு ஐயா அப்படி இறந்து போனால் சரியான மாதிரி கஷ்டமாக இப்போ பட்டி எடுக்கிறது கூட கொஞ்சம் பிரச்சனை எனக்கு தெரியாது. அப்படி தான் அவர் சொன்னவர். அவரை நாங்கள் நம்பினாங்க. என்றால் ஒரு செத்த இடத்துல அப்படி ஒரு கதையை பொய்யா கதைக்க மாட்டாங்க. அதுதான் நாங்கள் வந்தேன். வந்தேன்னா முதலாக பிரச்சனை இப்போ அதுதானே இப்போ வரும். அந்த சிலவுகள் அந்த சிலவுகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் அதுகளுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குதான் இருக்கும் கட்டாயம். மற்றது இப்போ ஆளையால் வந்து செஞ்சாலும் எல்லாரும் செய்வாங்க, எல்லாத்துக்கும் தராயினம் தான். எல்லாத்தையும் இப்போ அந்த இது இருக்க செய்ய வேணுமென்றதுக்காக இறந்த இடத்த இருக்கக்கூடாது, இடத்தாலே எடுக்க வேணுமென்றதுக்காக தானே அவையில் அந்த உதவிகளை செய்தது. இல்லை அப்படி செய்கிறதுக்கே நாங்கள் பெரிய நன்றி சொல்லுவோம். என்றால் இப்போ எல்லாருக்கும் அந்த மனசும் வராதல்லோ. மற்ற ஆளையால் ஒரு 5000 10,000 தந்தாலும் உங்களுக்குரிய அந்த அமௌண்ட் வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நல்லா தான் அது நடந்தது. நான் பார்த்தேன். அவர் கடைசி நேரம் ஒரு குறையும் இல்லாமல் போகிறார். அப்போ அதில் ஒரு வடிவாக செய்ய வேணுமென்று தான் அதை எல்லாத்தையும் நடத்தின கடனைப்பட்டிருந்தாலும் நாங்கள் செய்ய வேணும். அப்போ அந்த ஒரு இதில் வந்து கட்டாயம் பங்கெடுக்கணும்னு தான் நாங்களும் வந்தது. இப்போ இனி வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ பார்க்குறாக்களும் இப்போ இவர் ஐயா இறந்துட்டாருன்றதை வச்சு அப்புறம் நீங்கள் இங்கால வேறு உதவியல் கேட்டுன்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து நாங்கள் பிறகு வேணும்னு சொன்னாலக்கா நாங்கள் உங்களோட தனிப்பட்ட முறையில் கதைச்சி அது அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு மெயினாக வந்து இப்போ ஐயா இல்லைன்னு சொன்னால் அம்மா இவ்வளோ அளவும் ஐயாவோட இருந்துருப்பேன் சந்தோஷமாக. இது வயதானாலும் அவைகளுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கணும். இப்போ ஐயாவும் இல்லையாண்டே கூட நீ அம்மாவுக்கு அதோட கவலை. பட் ஐயா வேலையில் செஞ்சவர் தானே. அவர் சைக்கிள் கடை தான் வச்சிருந்தது. மற்றது இந்த கலைஞர் இதுதான் அவர் சைக்கிள் கடை எங்கே வச்சிருந்தவர்? ஈவினையில் முதல்ல அந்த நௌக்கரி சங்கத்தடியில் வச்சிருந்தவர். பிறகு இந்த ஊரோட ஐயா உழைச்செல்லாம் பார்த்தவர் பார்த்தவர் சொன்னால் இனி அம்மாவுக்கு நீ அதெல்லாம் பெரிய ஒரு இழப்பு தானே. அவர் இல்லாத இழப்பு, அவர் இல்லாமல் அம்மாவை நீ யார் பார்க்குறன்ற அதெல்லாம் பெரிய இழப்பு தானே. இப்போ நீ நாளைக்கு நாண்டே கூட இது மாதிரி செலவு தான் நீண்ட அம்மாவோட கையில் இருந்து சொல்லி செலவுக்கு அந்த காசு பண்ணுமில்ல. அப்போ அது அந்த அம்மாட்ட இப்போ இருக்காது இல்லைன்னு என்னம்மா. இப்போ அம்மாவுக்கு இப்போ எத்தனை வயதாகுது? 73. ஐயாவுக்கு 77 என்ன? சரி. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்தது அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறோம், உங்களை இந்த முதலாவது செத்த விட்ட அலுவலில் ஒரு வகையில் பங்கெடுக்கணுமெண்டு நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானேக்கா வீடியோ. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? முதலே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது.
ஒரு சில இருக்கும் தானே. என்னண்டு? நாளைக்கு ஒரு சில இருக்கு. ஓ நாளைக்குண்டா நீ 8 சொல்றீங்க என்ன? நாளைக்கு தானே. அதுக்கு உதவி செய்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ அதுதான் அப்படியான ஏதாவது ஒன்று செய்யலாம். மற்ற நாங்களும் இந்த வீடியோவில் இப்போ கதைச்சு நாங்கள் இப்போ கதைச்ச பார்த்துட்டு சிலவில் உங்களோட நிலைமை அறிஞ்சு யாரும் வந்து அவைக்கு நாங்கள் இதை ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் நான் கட்டாயம் வந்து செய்வேனக்கா. இப்போ இது வந்து இன்றைக்கு திடீரென இப்போ சித்தவிட நடந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் யாரையும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அது இப்போ டக்குன்னு முடிவெடுத்து அவனு வந்து செஞ்சாகணுமெண்டு வாரது. ஆனால் இனி வந்து உங்களோட வீட்டுக்கோ அதுக்கோ இதுக்கு உதவி தேவைன்ற வந்து உங்களோட நிலைமை அறிஞ்சு யாரும் செய்ய வேண்டிய ஒன்று இல்லை. அப்போ அதை யாரும் பார்க்குறாக்கள் செய்யணும்னு சொல்லி எனக்கு சொன்னால் நான் கட்டாயம் செய்வேன். இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்குனாங்க நாங்கள் உங்களுக்கு அந்த நாளைக்கு நான் வர போகிற செலவுகளை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு நான் ஒரு உதவியாக செஞ்சுட்டு போகிறேன். சரியோ அதுக்கு பிறகு வேறு யாரும் கதைச்சா நான் அது 100% கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். இப்போ இன்றைக்கு வேறு வெள்ளையனை அடித்தபடியாக வந்தது. சரியா அதானே இல்லை உண்மையாக சொல்லுவோன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு அவர் இறந்துட்டாருன்றக்காண்டி தான் டக்குன்னு வந்தேன். இல்லை இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா நன்மையான இடத்துல இல்லாட்டும் செத்த விட்டு கட்டாயம் நிற்கணும் இல்லை. அப்போ அப்படியே ஒன்றுக்காண்டி தான் டக்குண்டு வந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்ததை விட உண்மையிலே இந்த இடத்துல நல்ல ஒரு சனத்தொகையும் நல்ல மாதிரி தான் மழை இல்லாட்டி என்ன சனம் கூட வந்திருக்கு. மழையால தான் விழாத்தில் உழவோட கட் பண்ண. ஓ அப்போ நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நான் ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறேன். நீங்கள் அதை வச்சு அந்த டீச்சரில் வர இதை பாருங்கள். சரியா அப்படிதான் இப்போ இந்தாங்க அக்கா நீங்கள் ஒரு நீ ஒரு புறணைக்காமல் எனக்கு முன்னுக்கே ஜெர்னி சொன்னீங்களா? சரி என்ன தெரியும் தானே இப்போ பிள்ளையான கதைகள் வரக்கூடாது. இதை நீங்கள் உங்களோட அந்த செலவுகளுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரி இப்போ இவர் வெள்ளையா நான் சொன்ன உடனே நான் எப்படியா வந்து தரோம். நான் நினச்சி வந்து இப்போ செத்த விட்டு செலவுக்கு இப்போ சரியாக போராடுவீங்கன்னா வந்தால் ஆனால் இந்த இடத்துல ஏதோ மாதிரி அது நடந்துட்டு தானே. மற்றது நீ இப்போ இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உங்களோட கடன் நண்டு கேட்க போகிறது இல்லை. காரணம் என்ன சொன்னால் உங்களோட நிலைமை எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ இதுவும் நாங்கள் செய்கிற ஒரு உதவி தானே உங்களுக்கு. இப்போ கஷ்டப்பட்டவங்கள்ட்ட வந்து யாரும் வந்து கேட்க போகிறது இல்லை தானே. இப்போ அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. அக்கா கண் ஆப்ரேஷன் செஞ்ச மாதிரி தெரியலை. இந்த பாரு கண்ணுரை பார்த்தா காசோட விளங்கினால் எவ்வளவு இருக்குது? 1 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒன்று இருக்குதா? ஓகே அப்போ 1 லட்சம் ரூபாய் தந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் சந்தோஷம். என்னென்றால் அது அம்மா அம்மா இங்கே நான் அம்மா 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 அதை பண்ணுங்க. நான் தந்தாகட்டும் அம்மாட்டே. சரியா இதை வச்சுக்கொள்ளுங்க. கவலைப்படுவோம். நான் என்ன வயசாகினா எல்லாருக்கும் இது ஒரு நாள் என்ன மரணம்ன்றது வாராது தானே. இப்போ இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் மேருக்கு என்ன நடக்குமென்று சொல்லலாது தானே. இப்போ திடீர் என்ன வயது வந்தவை கண்டு இல்லை தானே. இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தானே. அப்போ இதை நீங்கள் வச்சு உங்களோட வரப்போகிற செலவுகளை பாருங்க. இன்றைக்கான எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இது. சரிதானே. இனி வரும் நாட்களில் பார்ப்போம். ஃப்யூச்சரில் உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் செய்வோம்மா. சரியாம்மா வரட்டுமா போய்ட்டு பிறகும் தொடர்பு கொண்டிருக்க வேணுங்க அடுத்த கட்டத்துக்கு. உங்களுக்கு நன்றி. ஓகே சந்தோஷம். அப்போ என்ன செய்கிறது உங்களோட சந்தோஷமான நிகழ்வுகளில் இல்லாட்டும் இந்த கவலையான நிகழ்வுகளில் நாங்கள் வந்தது கொண்டது பங்கெடுத்தது சந்தோஷம் இல்லை. சரியா நான் போயிட்டு வரேன். அவர் இருக்க வந்திருந்தா இன்னும் எனக்கு உண்மையாக தெரியாதுக்கா. எனக்கு உண்மையாக தெரியாது. இல்லை நான் கூட எல்லாரும் சொல்கிறது சரி தெரியுமா. ஒரு ஆள் சில சொல்லி நம்ம செத்த அப்புறம் வடிவை தான் செஞ்சு நாங்கள் சில பண்ணு. நான் சொல்கிறேன்னு தெரியுமா செத்த அப்புறம் செஞ்சு வேலை இல்லை இருக்கைக்குள்ளான்னு ஒரு ஆளை பார்க்கணும். ஆனால் உண்மை எனக்கு வர தெரியாதுக்கா. அப்படி அந்த இருக்கைக்குள்ளே அப்படி ஒரு கஷ்டமண்டு அரைஞ்சி நாங்கள் ஒரு நாள் வராமலும் விட்டுருக்க மாட்டோம். தெரியும் எல்லாருக்கும். கடந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நாங்களோட நான் ஃபோட்டோ பார்த்தேன் அந்த பேனரில் ஃபோட்டோ பார்த்தேன். பாடுற மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கு நான் பார்த்தேன். முந்தி அங்கால வெந்நீர் இருக்க எல்லாம் அவியோட சேர்ந்து தான் எல்லாம். மற்றது என்ன சொல்கிறது இப்போ காலமும் விதியும் வந்து என்னென்ன மாதிரி இருக்குதோ என்ன மாதிரி ஒன்று சேர்க்கணுமோ அப்படி தான் சேர்க்கும். வந்து முதல் நீங்கள் ட்ரை பண்ணிங்க நான் வரையில இன்றைக்கு இப்படியான ஒரு விஷயத்தில் வந்திருக்கேன். சரி ஏதோ ஒன்று நன்மை என்று நினைச்சு கொள்வேன். அப்புறம் ஒரு நேரம் மிச்சத்தை பார்ப்போம். வந்து அப்போ நீங்கள் உங்களோட சௌரங்கள் வந்தால் சொல்லுங்கள் இப்படி நாங்கள் வந்தது கொண்டது காய்ச்சேன்னு சொல்லி. அப்புறம் அவையில் ஒரு குழப்பம் செய்ய மாட்டோம் தான். இல்லை செய்ய மாட்டேன். அவருக்கு நன்றியை தெரிவித்தோம்.
சரி அக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிதானே என்ன? ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், அப்புறம் சந்திக்கலாம். சரி எவ்வளோண்ணா கிளம்புவோமே. சரி அம்மா வரம்மா. சந்தோஷம் தானே? ஆமாம், குட்டி கண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இல்லை நான் உண்மையாக எனக்கு பெரிய கவலையாக போயிட்டேன். என்னண்டு முதலே தம்பி அண்ணா கூப்பிட்டே இல்லை 5000 ஐயா இந்த கவலை இப்போ வந்து கேட்குற வீடியோ கொடுத்தது எங்கே நேரம் இல்லாமல் ஐயா கேட்ட வேறு. முதல்ல எங்களோட அண்ணா ஒரு கால் வந்து ஐயாவுக்கு சும்மா கண்ட இடத்துல கடையில் வச்சு கொடுத்தேன். அந்த செண்டு கோச்சு வீடியோ போட இஞ்சால வீடியோ போட்டேன் நான். என்ன ஏழாவது குனிஞ்சிருப்பேன். இந்த இடத்துக்குள்ள நாங்களும் மற்றது என்ன சொல்கிறாங்க இந்த காலம் தெரியும் தானே, எல்லாரையும் எல்லா விதத்துலையும் நம்பவே இல்லை. அந்த என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்தால் கஷ்டம்னு சொல்லி உதவியை பண்ணுறது, இன்னொரு பக்கம் எங்களை போகவிட்டு கூடாமல் கதைக்கிறது, அதெல்லாம் உண்மையாக கூடாது. இப்போ ஏதோ யாரால் என்றாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனுஷன் செய்கிறாண்டா அதை நாங்கள் ஊக்குவிக்கணும். யார் அவங்களோட ஒய்ஃபோ? ஆனால் உண்மையாக அந்த அவர் இறக்க போகிற இங்கே இருந்து செத்தவர் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கே வந்து மோசம் போனார். அவர் இருக்கைக்குள்ளே வந்திருந்தா இன்னும் நேற்று கிளினிக்கு சரியா அப்போ கொண்டு போயில்லை. முந்த நாள் ரத்தம் எல்லாம் எஞ்ச கூப்பிட்டு தான் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது தெரிய வந்துட்டு அவருக்கு கொஞ்சம். நாங்கள் வந்து பார்க்க எனக்கு நேற்று தான் நான் முந்த நாள் வந்தேன். நான் ஆப்ரேஷன் செய்து அந்தாண்டு வந்தேன். நேற்று விடியே ஃபோன் எடுக்கணும். அது வாங்குவோம். அப்போ வந்து பார்க்க தெரிஞ்சிட்டது எல்லாம் இதன்றது இதுக்கு மட்டும்தான் கண்ணும் இது இவ்வளோத்துக்கு தான் துடிப்பு இருந்தார். சரியா சரி ஒன்றும் யோசிக்காங்க, நாங்கள் போயிட்டு வரோம். சரி அந்த காசை நீங்கள் கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்க நம்மளோட தேவையிலக்கு என்ன. சரி அப்போ இந்த இது மைக்கத்தாங்க இல்லை இல்லை அப்படி இல்லை, சில மறந்து நாங்களும் போயிடுவோம். அவாவும் தேவையான சாமான்டா விட்டுட்டு போனாலும் கவலைப்பட மாட்டோம், அவாவுக்கு பயன்பட மாட்டேன். இது அவாவுக்கு அப்படியே மேலே அமர்த்தி கொண்டு மேலே அமர்த்தணும். சரி ஓகே தேவையில்லை தானே. சரி 50,000 வருவானே. ஓ சரி என்ன பாரம் போயிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயாவோட இறந்த தினத்துக்கு தான் நாங்கள் 2 தினம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும்போதுமே பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் இறந்த பிறகு வந்திருக்கோம். அவர்கிட்ட கஷ்டத்தை முன்னிட்டு அவர்கிட்ட கடைசி நாளில் வந்து ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ சந்தோஷம் எங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சுருக்கோம். இல்லைன்னா உங்களுக்கும் நன்றி, எங்களை அழைச்சி இந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததுக்கு. இனிமேல் இப்படி யாருமே ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க இதுக்கேக்குள்ளே ட்ரை பண்ணுவோம். இது ஒரு வகையில் நாங்கள் வருவோம். சரி வரட்டே போயிட்டு சந்திப்போம். ஓகே இல்லையாப்பா எங்களை சந்தித்து ஒரு மனுஷன் பார்த்து தெரிவிக்க அதை நாங்கள் வந்து ஆள்கிட்ட பக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி ஓடி வந்து கதைச்சு வரப்பா அவன் கேமரா எடுக்க அண்ணன் வாண்டு அவரே பிடிச்சிருக்கிறாரு. நான் பக்கமன்ற இதுக்கு தான் எல்லாரும் அப்போ என்ன இந்த சொந்தமேவே வேணா செத்தோட்டு வந்தோண்டீங்க அது இஞ்சி இதுக்கு வந்தீங்களா? அடே அப்போ ஒரே நல்ல பக்கத்தில் 2 இது நடக்குதா? சந்தோஷமோ அதுதான் அதுதான். நன்மை நடக்கிறது. அப்போ நீங்கள் இப்போ இங்கே எதுக்கே வந்தீங்க? அது சரியா அப்போ நான் வரட்டே போய்ட்டு சரி இப்போ வேணும். ஓகே ஓகே பாய். ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்களோட அதாவது வந்த வேலையை வந்து முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கோம். வந்து சந்தோஷம் உண்மையிலே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும். வந்து முதலாவது அந்த அவங்களோட தேவை அறிஞ்சு எங்களை அழைச்சி அந்த காசை வந்து பெற்றுக் கொடுத்த அந்த வெள்ளை அண்ணாக்கு. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து கேட்ட உடனே வந்து மறுப்பு தெரிவிக்காமல் ஹோம் தம்பி அதை செய்யுங்க உடனடியாக அப்படின்னு சொல்லி வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் தந்த கனடா அக்கா அவங்களுக்கும் நன்றி. என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சௌரம் மாதிரி அவங்க பழகினாலுமே வந்து என்ன சொல்கிறது வேலை என்று வரைக்குள்ள பாசங்கள் வர வேலை வரேன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த வகையில் நான்
அக்காட வாட்ஸ்அப் நம்பரையும் கடைசி நம்பரை சொல்கிறோம் வந்து 3241 அக்காட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து. அப்போ அக்கா வந்துட்டு உடனடியாக கேட்டோடனே வந்துட்டு அதை கொண்டே செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தா. அதுவும் வந்து அக்காட கணவற்ற முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வந்துட்டு இதை வந்து செய்யும்படி சொல்லியிருந்தேன். இப்போ ரெண்டுமே வந்து அந்த என்ன சொல்கிறது இறப்போட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தால் வந்துட்டு அந்த இறப்புக்கே வந்து நாங்கள் வந்து கொடுத்து உதவி இருக்கோம். அந்த வகையில் அண்ணாட ஆத்மாவும் வந்துட்டு ஏற்கனவே சாந்தி அடைந்தது. இன்னும் என்ன சொல்கிறோம் அந்த அக்காட விருப்பங்களும் வந்து இனிவரும் காலத்துலேயும் நல்ல மாதிரி நிறைவேறி சந்தோஷமாக இருக்கணும் அவங்களும் அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம். அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.